எனதன்பு மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மேசம் ராசிக்காரங்க தங்களை நாடி வர்றவங்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்யறதுல சிறந்தவங்களா இருப்பாங்க. தெய்வ அருளும் திட சிந்தனையும் இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கு. நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை இவங்க நம்ப மாட்டாங்க, கடவுளை மட்டும்தான் நம்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு. நாங்க எப்படிமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. மேசம் ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுதுங்க. திருமணமாக ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய துரோகங்கள், அந்த துரோகத்திலிருந்து இவங்க மீள்றதுக்கான வழிகளை பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், தாய்வழி உறவுகள், நண்பர்கள் என 3 வகையான உறவுகளால் ஏற்படும் துரோகங்கள் குறித்து, அவற்றிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறேங்க. மேச ராசிக்காரர்களே, நீங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கான அழைப்புங்க. உங்களுக்கு நடக்கவிருந்த நல்ல விஷயங்கள் கடைசி நேரத்துல தடைபட்டு இருக்கலாம். இதனால நீங்க மனவேதனையோட இருக்கலாம். ஆனா இந்த தடைகள் உங்களை தோற்கடிக்க வரலங்க, எழுப்புறதுக்காக வந்திருக்கு. ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. அதற்கு உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலையை நினைச்சு உங்க குலதெய்வத்தின் பெயரை ஊர் பேரோட கமெண்ட்ல எழுதுங்க. மேச ராசிக்கார நேயர்களே, நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல முதன்மையானவங்க. ஆனா நீங்க யாருக்காக உதவி செய்தீர்களோ அவர்களே உங்களுக்கு எதிரியாக திரும்புவதை உங்களால ஜீர்ணிக்க முடியல. நீங்க ஊட்டிய கையே உங்க முதுகுல குத்த காத்துக்கிட்டு இருக்கு. வெளியில கம்பீரமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்க சிதைஞ்சு போயிருக்கீங்க. உங்களை வீழ்த்துவது முன்பின் தெரியாத எதிரி அல்ல, உங்க கூடவே இருந்து உங்க தட்டிலேயே சாப்பிட்ட ஒருவர் தான். ஜோதிட ரீதியா உங்க ஜாதகத்துல 6ஆம் மற்றும் 8ஆம் இடங்கள் ஒரு விசித்திரமான கிரக கூட்டமைப்புல இருக்கு. இதனால நீங்க யாருக்காக தியாகம் செஞ்சீங்களோ அவங்களே உங்களை தூக்கி எறிகிறாங்க. உங்க தாராளமான குணமே உங்களுக்கு பலவீனமா இந்த காலகட்டத்துல மாறுதுங்க. மேச ராசிக்கார நேயர்களே, உங்களோடு கூட பிறந்தவங்களே அல்லது இரத்த சம்பந்தமானவர்களோ உங்களை முதுகுல குத்துனா அது உலகத்திலேயே பெரிய கொடுமைங்க. ஜோதிட ரீதியா மேச ராசிக்கு 6ஆம் இடம் கன்னி ராசி. அதன் அதிபதி புதன் பகவான். புதன் உறவு முறையில உடன்பிறப்புகளை குறிக்கும். இந்த உறவு முறை கொண்ட நபர்களிடமிருந்து தான் உங்களுக்கு துரோகம் வரப்போகுது. நீங்க உங்க வீட்டு ரகசியங்கள், சேமிப்பு, தொழில் திட்டங்கள் என எல்லாவற்றையும் அவர்களிடம் கொட்டி இருப்பீங்க. நீங்க எப்போதும் மற்றவர்களுக்கு வாரி வழங்குவதில் வல்லவர்களாயிருக்கீங்க. உங்க கூட பிறந்தவங்க கஷ்டப்படும் போது உங்க சொந்த தேவைய சுருக்கிட்டு உதவி செஞ்சிருப்பீங்க. நீங்க ஊட்டிய கையே உங்க கழுத்தை நெறிக்க காத்துக்கிட்டு இருக்குங்க. கிரகநிலைப்படி இந்த உறவினர்கள் உங்களிடம் பாசமா பேசுவாங்க, ஆனா மனதிற்குள் உங்க வீழ்ச்சியை ரசிப்பாங்க.
நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்க எதிரிக்கு ஃபோன் போட்டு தகவல் கொடுப்பாங்க. உங்களுடைய பலவீனத்தை ஊர் முழுக்க பரப்புவாங்க. சொத்து விவகாரங்களையோ அல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நடக்கும் மனஸ்தாபத்தையோ ஊரில் இருக்கிற 4 பேர்கிட்ட தப்பு தப்பா சொல்லி உங்களை வில்லன் மாதிரி சித்தரிப்பாங்க. மேச ராசிக்காரர்களிடம் இருக்கும் தனித்துவமான வளர்ச்சி, வேகம், துணிச்சல் இதை பார்த்து அவர்களுக்கு பொறாமை இருக்கும். எந்த உறவினர் உங்களிடம் மற்றவங்களை பத்தி அதிகமா புரணி பேசுறாரோ, உங்க வருமானம் மற்றும் சேமிப்பு எவ்வளவுன்னு தோண்டி தோண்டி விசாரிக்கிறாரோ அவர்தான் உங்களுக்கான யமனுங்க. அவர் உங்க வீட்டு வாசல்ல நிற்கும் போது ரொம்ப பாசமானவர் போல தெரிவாரு. ஆனா அவர் கையில உங்க கௌரவத்தை சிதைக்கக்கூடிய கத்தி இருக்கிறத நீங்க மறக்க கூடாது. இந்த முதல் உறவை நீங்க அடையாளம் கண்டு அவங்க கிட்ட இருந்து உங்க ரகசியங்களை மறைக்கலனா உங்க எதிர்காலம் கேள்விக்குறியா மாறிடுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கோங்க மேச ராசிக்கார நேயர்களே. இரண்டாவது உறவு தாய் வழி உறவுகளுங்க. அதாவது தாய் மாமன், அத்தை அல்லது தாய் வழி பங்காளிகள். மேச ராசிக்காரர்களே, நீங்க உங்க தாய் மாமன் மேலேயோ இல்ல அத்தை மேலேயோ ஒரு அளவு கடந்த பாசத்தையும் மரியாதையையும் வச்சிருப்பீங்க. ஆனா அவங்க மனசுல உங்க வளர்ச்சியை பார்த்து ரொம்ப வருஷமாவே பொறாமையில இருக்கிறாங்க. நீங்க ஒரு புதிய தொழில் ஆரம்பிச்சாலோ இல்ல உங்க பிள்ளைங்க நல்லா படிச்சு பெரிய இடத்துக்கு போனாலோ வெளியில சிரிச்ச முகத்தோட ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு தூக்கமே வராதுங்க. உங்க குடும்ப ரகசியத்தை உங்க எதிரிகளிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் இவங்க செய்ய போற மிகப்பெரிய துரோகம். உங்க வீட்டு பெண்களை பத்தியோ இல்ல உங்க தொழிலை பத்தியோ இல்லாதது பொல்லாததும் சொல்லி உங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை இவங்க உருவாக்கிடுவாங்க. இவங்க எப்பவும் உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப கனிவா பேசுவாங்க. ஆனா அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விஷத்தன்மை கொண்டதுங்க. எந்த ஒரு உறவினர் உங்ககிட்ட ரொம்ப பாசமா இருந்துட்டு அதே சமயம் உங்க குடும்ப ரகசியங்களை மற்றவங்க கிட்ட சொல்லி பெருமைப்படுத்துறாங்களோ அவங்க தான் துரோகிங்க. இந்த சங்குடிகளிடமிருந்து நீங்க உங்களை பாதுகாக்கலனா உங்க உழைப்பு எல்லாமே வீணா போயிருங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க. அப்பத்தான் நீங்க நிம்மதியா வாழ முடியும். மூன்றாவது நபர் உயிர் நண்பன் என்று சொல்லக்கூடிய நிம்மதியை குலைக்க போகிறவர். மேச ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம், நண்பர்களை குறிக்கும் இடம். நீங்க யார உங்க வெற்றிக்கு காரணமா நினைக்கிறீங்களோ, யார உங்க கஷ்ட காலத்துல கூடவே நிப்பாங்கன்னு நம்புனீங்களோ அவரு உங்க வீழ்ச்சிக்கு அஸ்திவாரம் போட போறாருங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா, ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னா அவங்களுக்காக எதையும் நீங்க செய்வீங்க. உங்க தொழிலோட ரகசியங்கள், வீட்டில் இருக்கிற நகையோட கணக்கு, உங்க கணவன் அல்லது மனைவி கிட்ட நீங்க பேசுற அந்த தனிப்பட்ட விஷயங்கள், இப்படி எல்லாத்தையும் அந்த நண்பன் கிட்ட ஒரு திறந்த புத்தகம் மாதிரி நீங்க வச்சிருப்பீங்க. ஆனா அந்த நண்பன் என முகமூடி அணிந்த நபர் உங்க வளர்ச்சியை பார்த்து உள்ளூரா புலரி பேசிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள பாசமா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. உங்களுக்கும் ஒருத்தருக்கும் சின்னதா ஒரு பகை இருக்கலாம். அந்த பகைவன் கிட்ட ரகசியமா தொடர்பு வச்சிருப்பாங்க. உங்க வீட்டு ரகசியத்தை அணுவணுவா அவங்கிட்ட விற்க போறாங்க. எந்த ஒரு நண்பன் உங்க முன்னாடி மட்டும் அதிகமா புகழ்ந்து பேசிட்டு நீங்க இல்லாத இடத்துல உங்களை பத்தி குறை சொல்றாரோ அவர்தான் உங்க எதிரிங்க. உங்களுடைய வெற்றியை விட உங்க தோல்வியில அதிக ஆர்வம் காட்டுற அந்த நண்பன் கிட்ட இருந்து இப்பவே விலகிருங்க. இல்லனா உங்க மதிப்பு, பணம், நிம்மதி எல்லாமே ஒரே நாள்ல காணாம போயிருங்க. உங்க வாழ்க்கையே பறிபோயிருங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. உங்களை தூக்கி வச்சவங்க முன்னால, உங்களை தலைகுனிய வைத்தவர்கள் முன்னால நீங்க மீண்டும் அரியநிலை ஏற போறீங்க. முதல்ல நீங்க செய்ய வேண்டிய நிசப்தம். துரோகம்னு தெரிஞ்சதும் ஆக்ரோஷமா போய் அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க. மாறா நீங்க மௌனமா உங்க வேலையில கவனம் செலுத்துங்க. உங்க வெற்றி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனைங்க. செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜை பண்ணுங்க. தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகள்ல ராகுகால நேரத்துல துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்துல நெய் தீபமிட்டு வழிபாடு செய்யுங்க. தினம்தோறும் கந்த சஷ்டி கவசம் அல்லது சத்ரு சம்ஹார அஷ்டகத்தை பாராயணம் செய்யுங்க. சனிக்கிழமைகள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு சனி பகவான மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க.
துரோகிகளுக்கு காலம் பதில் சொல்லுங்க. நீங்க மீண்டும் வளர்ந்து வர்றத பார்த்து அவங்க அதிர்ச்சி அடைவாங்க. இனிமேல் யாரிடமும் எதையும் பகிர வேண்டும் என்பதை ஒரு இரும்பு திரையை உருவாக்கி கொள்ளுங்க. உங்க ரகசியங்கள் உங்க வெற்றியை மட்டுமே ஒளிக்கட்டுங்க. மேசம் ராசிக்காரர்களே, துரோகிகளிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சில நுட்பங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிருங்க. சிவப்பு நிற ஆடைகளை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க உங்கள் வாழ்க்கைக்கு. தினமும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடியலனா உங்கள் வீட்டில் ஒரு ஆஞ்சநேயர் ஃபோட்டோவை வச்சு ஆஞ்சநேயரை மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் காணல் நீராக கரைஞ்சு போயிடும். செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குங்குமம் தினமும் பூசிக்கோங்க. தீய வார்த்தைகள் பேசாமல் இருந்துக்கோங்க. காப்பு கட்டிக்கோங்க. துளசி நீரை குடிங்க. வாரத்தில் ஒரு நாளையாவது துளசி நீர் குடிக்கணும். கண் திருஷ்டி எடுக்க உப்பு சுத்தி போட்டுக்கோங்க. வீட்டில் தீபம் ஏற்றிக்கோங்க. தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துங்க. அப்பதான் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஜெயிக்க முடியுங்க. கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. மிளகு 3 எடுத்து உங்களை சுற்றி எரிஞ்சிருங்க. சிவப்பு பூவை வைக்கிறத தவிர்ப்பது நல்லதுங்க. சூரியனை தினமும் வழிபாடு செய்யுங்க. தினமும் ஆஞ்சநேயர் ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு வாங்க. கடன் வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது நல்லதுங்க. நேர்மையா நடங்க. நல்லெண்ணமாக பேசுங்க. எதிர்மறை எண்ணங்களை உங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. என்னால் செய்ய முடியாது, என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அப்படின்னுலாம் நினைக்கக்கூடாது. என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், என் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் நினைங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான நிகழ்வுகள் மட்டும்தாங்க நடக்கும். கல்லூரி வேலை இடத்துல யாரையும் நம்பாம இருங்க. யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. கண்ணாடியை பத்திரமா பார்த்துக்கோங்க. கண்ணாடி கை தவறி கீழே விழுந்து உடையிறது உங்களுக்கு அபசகுணமாக தெரியுங்க. தீய நண்பர்களை தவிர்ப்பது நல்லதுங்க. பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்திக்கோங்க. சண்டை போடுறத தவிர்ப்பது நல்லதுங்க. தீய எண்ணங்களை கட்டுப்படுத்திக்கோங்க. கருப்பு எலுமிச்சை காப்பு கட்டிக்கோங்க. தாயாரை மதிச்சு நடந்துக்கோங்க. நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காக நீங்க ரொம்பவும் போராடுவீங்க. அதிகமாக சாப்பாடு சாப்பிட்றத தவிர்ப்பது நல்லதுங்க. தினமும் குளிக்க தவறாதீங்க. வீட்டில் வாஸ்து விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. சாமி புகைப்படம் வீட்டில் வச்சுக்கோங்க. நகைச்சுவை மனநிலையில் இருந்துக்கோங்க. மன அழுத்தத்தை குறைச்சிக்கோங்க. தினமும் யோகா செஞ்சுட்டு வாங்க. நேரத்துக்கு தூங்குங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க. தானம் செஞ்சுட்டு வாங்க. சனி பாதிப்பு இருந்தால் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க. நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்க. தவறான வழிகளில் போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க.
நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்க போகுது. விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைய போறீங்க. மனசுல துணிவு உண்டாக போகுது. எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய திறமை உங்க மனசுல வரப்போகுது. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. 30 வயசு ஆயிருச்சு, எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. அடுத்ததாக பரணி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுறது நல்லதுங்க. வாடிக்கையாளர்களுடன் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லதுங்க. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக கார்த்திகை 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாமல் போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ஒற்றுமையான வாழ்க்கை வாழ்கிறங்காட்டி நீங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் தவிர்க்க போகிறீங்க. சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போக போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமாக இருக்க போகுதுங்க.